மதிய வணக்கம். வணக்கம் சொன்னா கூட நாங்களாம் கைதான் தட்டுவோம். செட் ஆயிடுச்சு அதே மாதிரி. இன்னைக்கு அது மாதிரி என்னை அறிமுகப்படுத்திக்கிறேன். என்னோட பேர் ஜெயராஜ். சொந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் தான். மணவாத்திங்கிற ஒரு சின்ன கிராமத்துல இருந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அம்மா அப்பா தான் இதை கொடுத்தாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை நான் இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியெல்லாம் ஒர்க் பண்ண அனுபவம் இல்லை. ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய புரிதலும் இல்லை. என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சொன்னா நம்மளை நம்பி ஒரு இடத்துக்கு வர்றதுக்கே ஆட்கள்லாம் தயங்குவாங்களே, நம்ம சொன்னா நம்ம சொந்தக்காரவங்க நம்ம ஃப்ரெண்டெல்லாம் யாராச்சும் பணம் கட்டுவாங்களா? நம்ம கொடுத்த பணத்தையே திருப்பி வாங்க முடியாது என் சொந்தக்காரங்கள்ட்ட. இதுல வந்து இது மாதிரி பண்ணுங்கன்னு சொன்னா யாராச்சும் வருவாங்களாங்கிற ஒரு டவுட் இருக்கு. இது மாதிரி டவுட் எத்தனை பேத்துக்கு இருக்கு? எல்லாரும் இப்படியேதான் அழைச்சிட்டீங்களா? ஏன்னா இது மாதிரிதான் எனக்குள்ள இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இத சரியான முறைப்படி வந்து கத்துக்க ஆரம்பிச்சதோட விளைவா வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் புரிய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா எல்லாருமே ஒர்க்குக்கு தான் போறோமா இல்லைங்களா? எல்லாரும் ஒர்க்குக்கு தான் போறாங்க. யாருக்கு பின்னாடி பெரிய நெட்வொர்க் இருக்கோ, என்னதுங்க, யாருக்கு பின்னாடி பெரிய நெட்வொர்க் இருக்கோ அவங்க தான் நிறைய பேர் பணம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லாரும் ஒர்க்குக்கு போறோம், ஆனா யார் ஒருத்தருக்கு பின்னாடி பெரிய நெட்வொர்க் இருக்கோ அவங்க தான் பணம் சம்பாதிக்கிறாங்க. அப்ப என்னோட சார் சொன்னாரு, ஒர்க்குக்கு முன்னாடி தூக்கி ஒரு நெட்டை போடுறா தம்பி, நீயும் பணக்காரனா மாறலானாரு. அதனாலதான் நெட்வொர்க் ஸ்டார்ட். இன்னைக்கு ஒண்ணுதாங்க, நோ மணி மோர் ப்ராப்ளம். More money, no problem. நிறைய பணம் இருந்துச்சுன்னா பிரச்சனை எங்க இருக்க போகுது? இன்னைக்கு யார் நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அடுத்தவங்களோட பிரச்சனை யார் ஒருத்தர் தீர்த்து வைக்கிறாரோ அவருக்கு தான் நிறைய பணம் போகுது. எஸ் ஆர் நோ? இன்னைக்கு மக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்குங்க. 2 பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை தெரியுங்களா? நமக்கு ஆரோக்கியம் வேணும், இது மிகப்பெரிய பிரச்சனை. 2வது பிரச்சனை என்ன தெரியுங்களா? ஆரோக்கியமா இருக்கவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கு. என்ன தெரியுங்களா? என் குடும்பத்தை ரன் பண்றதுக்கு போதுமான அளவுக்கு வருமானம் இல்லை. இன்னைக்கு வருமானம் இல்லாததுக்கு இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, ஆரோக்கியமா இல்லாம இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இந்த 2 பிரச்சனையை யார் ஒருத்தர் தீர்த்து வைக்கிறாரோ அவருக்கு நிறைய பணம் கிடைச்சிட்டு இருக்கு. என்னால அடிச்சு சொல்ல முடியும், இந்த 2 பிரச்சனை தீர்க்கிறதுக்கு இந்தியால ஒரே ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குன்னா அது டைரக்ட் சேல் மகேஷ் மார்க்கெட்டிங் கம்பெனி. என்னால ஒன்னு சொல்ல முடியும், ப்ராடக்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் ரிசல்ட்டுங்க. அதெல்லாம் எந்த மாற்றமும் இல்ல. நான் சொன்னா யாராச்சும் கேட்பாங்களாங்கிற தயக்கத்துல தான் நானும் உள்ள வந்தேங்க. சொன்னவங்க எல்லாருமே உள்ள வரல. என் குருநாதர்கிட்ட போய் கேட்கும்போது, நீங்க யாராச்சும் ஒரு நபரை என்கிட்ட அறிமுகப்படுத்தி வைங்க, அவங்கள பேசி உங்களுக்கு இந்த பிசினஸ் எடுத்து தரேன்னு சொன்னாங்க. இததான் என்கிட்டயும் சொன்னாங்க, இததான் உங்கள்கிட்டயும் சொல்லுவோம். நான் பார்த்த அத்தனை நபர்கள் இந்த வியாபாரத்துக்குள்ள வரலங்க. அப்ப அவங்கள்ட்ட போய் கேட்டேன், என்ன சார் யாருமே வர மாட்டேங்கிறாங்கன்னு. அப்ப என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, உலகத்துல இருக்கவங்க அத்தனை பேர் லைஃப் ஸ்டைல்ல வந்துட்டா மத்த வேலையை யாரா பாக்குறது அப்படின்னாரு. கேட்டேன், யாருக்கு எழுதி இருக்க உள்ள வந்துருவாங்கன்னாங்க. எனக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா எழுதி வச்சுட்டாங்க. இன்னைக்கு கண்டிப்பா எல்லாத்துக்கும் இது ஒண்ணு தேவைங்க. இன்னைக்கு மனிதர்களுக்கு என்ன தெரியுங்களா ஆசை? 6 டிஜிட்ல வந்து பாத்தீங்கன்னா வருமானம் வேணும், 6 இலக்கத்துல வருமானம் வேணும். எஸ் ஆர் நோ? 5 நாள் வேலை வேணும். எஸ் ஆர் நோ? 4 சக்கர வாகனம் வேணும். உண்மைதானே? 3 HPK வீடு வேணும் 3 இலக்கத்துல. 2 இலக்கத்தில் அன்பான குழந்தைகள் வேணும். ஒரே ஒரு இலக்கம் குறிப்பு, அன்பான மனைவியோ மனவனோ மனைவியோ வேணும். பாத்தீங்களா ரோல் ஆகுது? ஒரு இலக்கத்துல. அதுக்கு மேல போக கூடாது, அது நம்ம பாரம்பரியம் இல்ல. 0% டென்ஷன் இருக்க கூடாதுன்னு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. இந்த 6 ஒருத்தர் கிடைக்குதா சார்? சார் கிடைக்குமா சார்? இந்த 6 கிடைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குன்னா அது கூட மைலேஜ் மார்க்கெட்டிங் மற்ற இடங்கள்ல எங்க போனாலும் ஒருத்தர் வெற்றி அடைஞ்ச ரகசியத்தை யார்கிட்டயும் சொல்லி தர மாட்டாங்க. ஆனா இந்த வியாபாரத்துல மட்டும்தான் தான் அடைஞ்ச வெற்றியோட ரகசியத்தை தன்னை நம்பி வரவங்களுக்கு கூட கத்து தரதுக்கு ஒரு இடம் இருக்குன்னா அது இந்த இண்டஸ்ட்ரி மட்டும்தான். நான் சில இடங்கள்ல டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாம் மீட் பண்ணும்போது நான் விளையாட்டுக்காக சொல்றது, தப்பா எடுத்துக்க வேணாம். யாரோட வீட்டுல பிரச்சனை அதிகமா இருக்கோ அவங்களுக்கு லைஃப் ஸ்டைல் ஆப்பர்ச்சுனிட்டி
ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ஐடி கொடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க. புரியல? புரியுற மாதிரி சொல்லட்டுங்களா? மாமியார் மருமக சண்டை இருக்குன்னா யாரு அதிகமா சண்டை போடுறாங்களோ அவங்கள தூக்கி அப்ளைனா போடு, அதுக்கு கீழே இருக்கிற அசோசியேட்டா போடு, பிரச்சனையே வராது. புரிஞ்சவங்க நல்லா கை தட்டி இருப்பாங்க. நான் பஸ்ல போகும்போது எவ்வளவு இடத்தை கவர் பண்ணி உட்கார முடியுமோ அவ்வளவு இடம் கவர் பண்ணி உட்காருவேன், நல்லா தூங்கிக்கிட்டு போகணும்னு. என்னைக்கு இந்த பிசினஸ் புரிஞ்சுச்சோ அடுத்தவங்களுக்கு எவ்வளவு இடம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு இடத்த கொடுத்து சைடுல உட்காந்துருவேன். ரீசன் என்ன தெரியுங்களா? ரீசன் என்னங்க? யாருக்கு வேணாலும் இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கலாங்க. நிறைய பேர் இந்த வியாபாரத்தை எடுத்துட்டு போயிட்டு சொல்லுவாங்க நல்லா இருக்கு, சம்பாரிச்சிருக்காங்க, படிச்சவங்க சம்பாரிச்சிருக்காங்க, படிக்காதவங்க சம்பாரிச்சிருக்காங்கன்னு சொல்லும்போது நம்மளோட பிரச்சனை என்ன தெரியுங்களா? இங்க வரைக்கும் கரெக்டா இருப்போம், ஜஸ்ட் வெளியே போனதுக்கு அப்புறம் அதை மறந்துடுவோம். எப்படி இவ்வளவு பணத்தை சம்பாதிக்க முடியும்? நான் லாஸ்டா ஒண்ணு சொல்லி மட்டும் முடிச்சிடறேன். மேடம் வந்திருக்கிறதுனால கொஞ்சம் கால்குலேட்டர் மட்டும் எடுக்கிறீங்களா? ஏன்னா எனக்கு கணக்கு சரியா தெரியல, அதுக்காக தான். உங்க கால்குலேட்டர் மட்டும் யாராச்சும் எடுக்கலாங்களா? எடுக்கலாங்களா? கால்குலேட்டர் எடுத்துட்டீங்களா? இன்னைக்கு இந்தியால மொத்தம் எத்தனை கோடி மக்கள் தொகை இருக்குங்க? இந்தியால. தமிழ்நாட்டுல 8 கோடி மக்கள் இருக்காங்கல்ல சார். 8 கோடி மக்கள்ல அவங்க அன்றாட தேவைக்காக ஒரு 4 கோடி மக்கள் பல்லு விளக்காம மாட்டாங்களா? தப்பா ஏதாச்சும் கேட்டேன். 4 கோடி விளக்காமல, மீதி 4 கோடி என்னதுங்க? பல்லு இல்லாம இருக்கலாம், குழந்தைங்களா இருக்கலாம், பிரஷ் பண்ற பழக்கம் கூட இல்லாம இருக்கலாம். அதனால ஒரு 4 கோடி எடுத்துக்கலாம். இந்த 4 கோடி மக்களும் தினசரி ஒரு நாளைக்கு அவங்களுக்கு 1 கிராம் பேஸ்ட் யூஸ் பண்ணாங்களா மாட்டாங்களா? சார் யூஸ் பண்ணாங்களா மாட்டாங்க? சிரிக்கிறதுக்காக சொல்லலைங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இந்த 4 கோடி பேரும் 1 கிராம் யூஸ் பண்ணா எத்தனை கிராம் ஆச்சு? 4 கோடி கிராம் ஆச்சு. டிவைடட் பை 100. 100 பேக் தானே நம்ம வாங்குறோம், 100 கிராம் பேஸ்ட் தானே வாங்குறோங்க. அது 100 ஆல வகுத்து எவ்வளவு வரும் சார்? 40 லட்சமா 4 லட்சமா? ஹலோ எத்தனை சார்? எவ்வளவு சார்? கால்குலேட்டர் உங்கள்ட்ட தான் இருக்கு. எவ்வளவு இருக்கு? 4 லட்சம் வருது. சூப்பர். 4 லட்சம் ஒரு 100 கிராம் பேஸ்டோட விலை எவ்வளவுங்க வரும்? வெளி மார்க்கெட் 50 ரூபாய் வச்சுக்கலாமா? அப்ப 4 லட்சம் × 50 எவ்வளவுங்க? 2 கோடி ரூபாய் வரும். எவ்வளவு வருங்க? 2 கோடி ரூபாய் வரும். அந்த 2 கோடிக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. 4 லட்சம் பேரு ஒரு நாளைக்கு அவங்க பிரஷ் பண்றதுனால இன்னைக்கு எத்தனை கோடி டர்ன் ஓவர் நடக்குதுங்க? 2 கோடி டர்ன் ஓவர் நடக்குது. அதுல 70% விளம்பரதாரர்களுக்கு மட்டும் போறது மட்டும் 14 லட்சம் ரூபாய் போகுதுங்க. சாரி, 1 கோடி 40 லட்சம் ரூபாய் போகுது. எவ்வளவு போகுதுங்க? 1 கோடி 40 லட்சம் போகுது. என்னோட சார் சொன்னாரு, இந்த 1 கோடி 40 லட்சம் யாரோ ஒருத்தர் பயன்படுத்துறாருல, இந்த வியாபாரத்தை நீ எடுத்து சரியா புரிஞ்சுக்கிட்டு பண்ணா இந்த 1 கோடி 40 லட்சம் உனக்கு நீ யார அறிமுகப்படுத்தி அவன் சொந்த பந்தத்துக்கு வரும். அதுக்காக இந்த பிசினஸ் பண்ணினார். நம்மளோட பணத்தை, நம்ம சொந்தக்காரங்களோட பணத்தை, நம்ம நண்பர்களோட பணத்தை வேற யாரோ ஒருத்தருக்காக செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அங்க பண்ணக்கூடிய செலவுகளை இன்னைக்கு இங்க வந்து பண்ணுங்க. அந்த செலவே உங்களுக்கு வருமான வாய்ப்பா தரேன்னு சொல்றதுதான் இந்த இண்டஸ்ட்ரிங்க. இல்ல சார், என் பணத்தை யாரு வேணாலும் பயன்படுத்தட்டும், அது எனக்கு மட்டும் பணமா வரவே வேணாம்னு நினைக்கிற நபர் ஸ்டார்ட் பண்ண வேணாம். என்னோட பணம் எனக்கு என் சொந்தக்காரங்களுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க மைனஸ்ல பிசினஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு பேஸ்ட்ல மட்டும் இத்தனை கோடி டர்ன்ஓவர் நடக்குதுங்க. ஹலோ, ஒரு பேஸ்ட்ல மட்டும் இத்தனை கோடி டர்ன்ஓவர் நடக்குதுங்க. இன்னைக்கு பேஸ்ட் பிரஷோட டோட்டல் டர்ன்ஓவர் மட்டும் 15,000 கோடிங்க. இன்னைக்கு நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஏதோ ஒரு பொருளை யாரையோ ஒருத்தர் கோடீஸ்வரனா மாத்துது. இன்னைக்கு ஏழைகளா இருக்கக்கூடிய நபர்கள் கோடீஸ்வரனா மாறணும்னா அவங்களுக்கு கடவுளால் கடைசியா கொடுக்கப்பட்ட ஒரே வாய்ப்பு அது மைனஸ் வாய்ப்பு.